தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். குறள் எண் 516. செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், காரியத்தை செய்கின்றவனுடைய தகுதி திறமைகளை ஆராய்ந்து காரியத்தின் இயல்பை உணர்ந்து காரியம் செய்வதற்கான இடமும் காலமும் அறிந்து காரியங்கள் செய்ய வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், ஒரு காரியத்தை செய்பவருடைய தகுதி திறமை தன்மையை தெரிந்து கொண்டு அக்காரியத்தை செய்பவருக்கு ஏற்ற இடத்தையும் நேரத்தையும் கொடுப்பதே சிறப்பு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.